டிஜிட்டல் தொழில்நுட்பம் அதிவேகமாக வளரும் அதே வேளையில் உள்ளாட்சி அமைப்புகளின் இணைய பாதுகாப்பு எவ்வளவு பலவீனமாக உள்ளது என்பதற்கு மகாராஷ்டிராவின் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்திருக்கும் இந்த சம்பவம் ஒரு கசப்பான பாடமாக அமைந்துள்ளது. அப்படி என்ன நடந்தது பார்க்கலாம். யவத்மால் மாவட்டத்தில் வெறும் 1500 மக்கள் தொகை கொண்ட செந்துருசானி கிராமத்தின் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு அமைப்பில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் சுமார் 27,397 பிறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய சைபர் மோசடியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. 2025 செப்டம்பர் முதல் நவம்பர் வரையிலான குறுகிய காலகட்டத்தில் நிகழ்ந்துள்ள இந்த சம்பவம் தற்போது ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அதிர வைத்துள்ளது. இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்த விதம் மிகவும் முக்கியமானது. தாமதமாக பதிவு செய்யப்பட்ட பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை சரிபார்க்கும் ஒரு சிறப்பு ஆய்வை அரசு மேற்கொண்டது. அப்போது செந்துருசானி கிராம பஞ்சாயத்தின் சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் தரவுகளில் பதிவாகியிருந்த எண்ணிக்கையை பார்த்து அதிகாரிகள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். கிராமத்தின் மொத்த மக்கள் தொகையை விட பல மடங்கு அதிகமான பிறப்புகள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருந்தன. உடனடியாக ஜில்லா பரிஷத் முதன்மை நிர்வாக அதிகாரி மந்தர் பட்கி தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் தெரியவந்த தொழில்நுட்ப தகவல்கள் அதிர்ச்சியை மேலும் அதிகரித்தன. கிராம பஞ்சாயத்தின் பிரத்யேகமான லாகின் ஐடி மற்றும் கடவுச்சொல் திருடப்பட்டு அது மும்பையிலிருந்து ஒரு மர்ம கும்பலால் கையாளப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது. அதாவது யவத்மால் கிராமத்தின் ஆவணங்கள் எங்கோ ஒரு மூலையிலிருந்து ஒரு ரகசிய சைபர் கும்பலால் இணையம் வழியாக இயக்கப்பட்டுள்ளன. தேசிய தகவல் மையம் மற்றும் டெல்லியில் உள்ள பதிவாளர் அலுவலகம் ஆகியவை நடத்திய ஆய்வில் இது ஒரு திட்டமிட்ட சைபர் ஃப்ராடு என்பது உறுதியானது. இந்த மோசடியின் பின்னணியில் உள்ள அச்சுறுத்தல் குறித்து பாஜக மூத்த தலைவர் கிரிட் சோமையா பரபரப்பான தகவலை வெளியிட்டார். பதிவு செய்யப்பட்ட 27,000 பெயர்களில் 99% அதிகமானவை மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்தவை என்று அவர் சுட்டிக்காட்டினார். இது ஏதோ ஒரு சாதாரண பிழை அல்ல என்றும் இதன் மூலம் போலி அடையாள அட்டைகள், பாஸ்போர்ட்டுகள் மற்றும் அரசின் நலத்திட்ட பலன்களை முறைகேடாக பெற முயற்சி நடந்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. இந்த முறைகேடு தொடர்பாக தற்போது பாரதிய நியாய சன்ஹிதா மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. மகாராஷ்டிர துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸிடம் இந்த விவகாரம் கொண்டு செல்லப்பட்டு இந்த போலி பதிவுகள் அத்தனையையும் உடனடியாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.